இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறப்ப நிறைய பேருக்கு வந்து மிஸ்கன்செப்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஸோ மேஜரான மிஸ்கன்செப்ஷனை நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? ஸோ 2 விஷயம் பார்க்கலாம். ஒரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்னா ரிஸ்க் இல்லை அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ரிஸ்க் கம்மியாக இருக்கும், எஃப்டி மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்டாவே அது பணம் போயிடும் அப்படின்ற ஒரு தாட் இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு பொக்கே மாதிரி தான். நீங்கள் எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒன்றா வச்சு எப்படி நம்ம பொக்கேன்னு சொல்கிறோமோ, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லா மார்க்கெட்டில் இருக்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பண்டல் ஆக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றேன். அதுதான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு கோர் ப்ராடக்ட் கிடையாது, தானா உருவாகல. இது உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அப்போ இதோட அண்டர்லைன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜென்ரலா பார்க்க நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் இல்லை ஒரு டெட் மார்க்கெட். அப்போ ஒரு ஈக்விட்டிக்குள்ள போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன் கிடைக்குமோ அதே மாதிரி விஷயம் தான் இங்க இருக்க போகுது. பட் த டிஃபரண்ட் இஸ் இங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் உங்களுக்கு இருக்காரு. டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. நீங்க ஒரு 5000 ரூபாய் எடுத்து போய் எத்தனை ஸ்கிரிப்ட்ஸை வாங்க முடியும், எத்தனை இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற விஷயம் இருக்கு. பட் இதே 5000 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல போடுறீங்கன்னா அவர் ஒரு 50-60 ஸ்கீம்ல போட முடியாது. பிகாஸ் நீங்க ஒருத்தர் மட்டுமே இல்லை அங்கே இன்வெஸ்டரா. உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 1 lakh crores ஃபண்ட் இருக்கும். அப்போ அந்த ஏஎம் வச்சு மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போ உங்க 5000 அது இருக்கும்போது என்ன ஆகுது, அவர் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாரோ அது எல்லாத்தையும் விட எசன்ஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போ ப்ராப்பராக டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது.